அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வாங்கிய கடனை வட்டியோட திருப்பி செலுத்தியும் அந்த கடன் வாங்குவதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட வாங்கின வீட்டு பத்திரத்தையும் பத்திரப்பதிவு துறையில எம்ஓடி செய்ததையும் கேன்சல் பண்ணாம அடாவடியா நடந்துகிட்ட தனியார் நிதி நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி நிர்வாகம் அந்த பத்திரத்தை என்னைக்கு திருப்பி தராங்களோ திருப்பி தர வரைக்கும் தினமும் 5000 ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியும் தீர்ப்பளிச்சிருக்கு. என்ன விவகாரம்? தமிழகத்தில் நிலவும் மோசடி கதைகள் குறித்து தொடர்ச்சியாக அங்குசம் அறம் சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சாத்தனூர் அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஜே வள்ளி, அவர் கணவர் பெயர் ஜெய்சங்கர். அவங்களுக்கு சொந்தமான ஏற்கனவே கட்டின வீட்டை அடமானம் வைத்து வீட்டுக்கடன் அப்படிங்கிற பிரிவுல ஒரு லோன் வாங்க முயற்சி செய்யறாங்க. தானேவ தலைமையிடமாக கொண்டு கும்பகோணத்துல தன்னுடைய கிளையை வைத்திருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனம் IIFL ஹோம் பினான்ஸ் லிமிடெட், அந்த நிதி நிறுவனத்திட்ட தான் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இவருடைய கோரிக்கையை பரிசீலித்து 22/6/2022 அன்றைய தேதியில ஜே வள்ளி அவங்களுடைய வங்கி கணக்குக்கு 4,12,583 ரூபாய் பிடித்தமெல்லாம் போக கடன் தொகை வரவு வைக்கப்படுது. அவங்களும் மாத தவணையை தொடர்ந்து கட்டிட்டு வராங்க. எப்ப வரைக்கும்? 2022ல கடன் வாங்குறாங்க. 2024 வரைக்கும் 2 ஆண்டு காலம் எந்த சிக்கலும் இல்லாம மாதந்தோறும் தவணையை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 2024 முதலா அவங்களால அந்த தவணை தொகையை சரியான தேதியில கட்ட முடியாத சிக்கல் எதிர்கொள்றாங்க. ஏன்னா எதிர்பாராத விதமா அவர்களது விவசாய தொழில் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. விவசாய தொழில்னால பெருத்த நட்டத்துக்குள்ளாகிறாங்க. அதன் காரணமா வங்கியில வாங்கின கடனை செலுத்த முடியாத நெருக்கடியை சந்திக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் மாதந்தோறும் தவணை கட்ட தவறியதற்காக சம்பந்தப்பட்ட அந்த IIFL ஹோம் பினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள், கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் சம்பந்தப்பட்ட ஜே வள்ளி ஜெய்சங்கர் தம்பதியினரை நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. தவணை தொகையை திரும்ப கட்ட சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. இதெல்லாம் நிர்பந்திக்கிறது, கட்ட சொன்னாங்க, வற்புறுத்தினாங்க அப்படின்னு வெறுமனே வார்த்தைகள்ல கடந்து போகிற மாதிரி இல்ல. ஒரு குண்டர்கள் போல 4-5 பேரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துடுறது. அந்த தெருவுல 4-5 பேர் பாக்குற மாதிரியே, ஏன் டைமுக்கு லோன் கட்டல, இவ்வளவு நாள் பெண்டிங் இருக்கு, வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் பாக்குற மாதிரி அவங்கள அவமானப்படுத்துறது அப்படிங்கிற விதத்துல செய்திருக்கிறாங்க. அடுத்தது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைஸ் நோட்டீஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்து இவங்க முறையா கடன் கட்ட தவறிட்டாங்க, அதனால வீட்டை ஜப்தி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் 4 பேர் பாக்குற மாதிரி தெருவுக்குள்ள நின்னுகிட்டு அந்த வேலையை செய்திருக்கிறாங்க. அடுத்தது வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட கணக்குல எடுத்துக்காம அசிங்கமான வார்த்தைகளையும் ஆபாச வசவுகளையும் கலெக்ஷன் ஏஜென்ட்ங்கிற பெயர்ல அந்த குண்டர்கள் அந்த குடும்பத்தை சித்திரவதை செய்திருக்கிறாங்க. இதனால ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான ஜே வள்ளி ஜெய்சங்கர் அந்த தம்பதியினர் வேற கடன் பட்டாவது தலை அடமான வச்சாவது இவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கணும்டா சாமின்னு சொல்லிட்டு அடுத்த நகர்வுக்கு வராங்க. அதன்படி 2/11/2024 முதல் கட்டமா ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. சொச்சம் காசை கூடிய விரைவில் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த IIFL ஹோம் பினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் அதிகாரிகளோட நடந்த அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல, அதாவது இது ஒரு சட்டப்பூர்வமான அணுகுமுறை, ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர். அதன்படி 6/12/2024 அது வரையிலான கடன் நிலுவைத் தொகை, வட்டித் தொகை, தாமத கட்டணம், அபராத கட்டணம், அந்த கட்டணம், இந்த கட்டணம், எல்லா கட்டணத்தையும் சேர்த்து 2,10,000 ரூபாய் கட்டினா இதோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இவரும் எப்படியோ 2,10,000 ரூபாயை புரட்டி காசை கொடுத்துட்றாரு. அவங்களும் செட்டில்மெண்ட் லெட்டரை கையில கொடுத்துட்றாங்க. விஷயம் இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல. அவங்க கேட்ட மாதிரி அது வரையிலான தான் பெற்ற கடன் தொகையை நாணயமா திருப்பி கொடுத்துட்டாங்க வள்ளி ஜெய்சங்கர் தம்பதியினர். ஒரு நாள் EMI தாமதமானாலே செக் பவுன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு வங்கி தரப்புல ஒரு 450 ரூபாய் பிடிச்சிருவாங்க. சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தினுடைய தரப்புல ஒரு 450 ரூபாய் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வங்கியினுடைய அந்த நிர்வாக நடைமுறைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு வங்கியும் ஒரு விதமான அந்த தாமத கட்டணங்களை நிர்ணயிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஃபைன் போடுற வங்கியும் இருக்குது. ஒரு முறை செக் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னா, ஒரு முறை தவணை தவறியதுன்னு சொன்னா அதற்காக ஒரு லம்சமா ஃபைன் போடுற நிறுவனங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நாணயமா வாங்கின காசை திருப்பி செலுத்திய பிறகும் அதே நாணயத்தோட இன்னும் சொல்ல போனா யோகியமா அவங்கள்ட்ட இருந்து வாங்கின பத்திரங்களை திருப்பி தரணுமா இல்லையா? அந்த விவகாரம்
இந்த இடத்துல நடக்கல. அதாவது இவங்க அந்த லோன் வாங்கும் பொழுது வீட்டை அடமானம் வைத்துதான், அந்த வீட்டின் பெயரை எம்ஓடி செய்துதான், அந்த வங்கியோட பிணைத்துதான் இந்த கடன் தொகையை வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட கடனையும் வாங்கிட்டு இந்த சொத்தை வேற எவன்ட்டையாவது வந்து வித்து ஓடி போயிட்டானா அப்படிங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு எல்லா வங்கிகளும் செய்யறது வழக்கமானதுதான். அப்ப உனக்கு பணம் வந்துருச்சு, அப்ப எம்ஓடியை நீ கேன்சல் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுடைய வீட்டினுடைய அசல் பத்திரத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ச்சியா 70 நாள் ஆச்சு. 70 நாளாகியும் அந்த பத்திரத்தை அவங்க திருப்பி தரல, எம்ஓடியும் கேன்சல் பண்ணல. என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்ட்டு நடையா நடக்கிறாரு. அவர் இருக்கிற ஊருக்கும் அந்த வங்கி இருக்கக்கூடிய கும்பகோணம் நகரத்துக்கும் 36 கிலோமீட்டர். ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் தான் அலையிறது? இவங்கள்ட்ட அலைஞ்சு ஓஞ்சாச்சின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை பார்த்து விஷயத்த சொல்றாரு. வழக்கறிஞரும் இந்த விவகாரம் தொடர்பா ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை அனுப்புறாங்க. அப்பதான் ஒரு அதிரடி குண்டை தூக்கி போடுது அந்த IIFL நிதி நிறுவனம். என்னன்னா, எப்பா உன்னோட பத்திரம் தொலைஞ்சு போச்சு, தேடி கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் தாரோம் அப்படின்னு ஒற்றை வரியில பதில சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த 2,10,000 ரூபாய அவர் எப்படி புரட்டி இருப்பாரு, என்ன வாக்குறுதி கொடுத்து அந்த பணத்தை புரட்டி இருப்பாருங்கிறத பத்திலாம் அந்த இடத்துல யோசனை இல்ல. ஒரு நாள் தவணை தவறியதற்காக வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் பொழுது ஆபாசமா பேசினதாக இருக்கட்டும், ஊர்ல தெருவுல 4 பேர் பாக்குற மாதிரி அசிங்கமா நடந்துகிட்டதா இருக்கட்டும், அப்படியெல்லாம் செய்த வங்கி நிர்வாகம் இன்னொரு பக்கம் ஈஸியா சொல்றாங்க பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்ப இந்த பின்னணியில இருந்துதான் அவர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாரு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தஞ்சாவூர், அங்க கன்சியூமர் கோர்ட்ல வழக்கு போடுறாரு. கன்சியூமர் கோர்ட்டினுடைய தலைவரா டி சேகர் அவங்களும், உறுப்பினரா கே வேலுமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு இவருடைய வழக்க விசாரிக்குது. பாதிக்கப்பட்ட வள்ளி ஜெய்சங்கர் தரப்புல வழக்கறிஞர் பி சந்திரபோஸ் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாரு. கம்பெனி தரப்பு முதல் முறை ஆஜரானதோட சரி, அதுக்கப்புறம் கோர்ட்டு பக்கம் தலையெடுத்து வைக்கல. ஆனாலும் எல்லாமே ரெக்கார்டா இருக்குது இல்லையா? அப்ப அந்த ஆவணங்களின் அடிப்படையில நீதிமன்றம் எல்லாத்தையும் பரிசீலிக்குது. நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையின் அடிப்படையிலும் அந்த ஆவணங்களின் அடிப்படையிலும் வங்கி தரப்புலதான் தவறு இருக்குங்கிறத நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்குது. அதன் அடிப்படையில 13/9/2023 தேதியிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது போல ஒரு வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வாங்கிய பத்திரத்தை அவங்க கடன் நிலுவைத் தொகையில முழுமையா செலுத்தின பிறகு அதிகபட்சம் 30 நாட்களுக்குள்ளார திரும்ப ஒப்படைக்கணும். அந்த எம்ஓடியை கேன்சல் பண்ணணும். அவ்வாறு 30 நாட்களுக்குள் திரும்பி ஒப்படைக்க தவறினால் அந்த பத்திரத்தை ஒப்படைக்கும் வரையில் நாளொன்றுக்கு 5000 ரூபாய் அபராதத்தோட அதை ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த RBI-னுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சர்க்குலர் சொல்லுது. அப்ப அந்த விதி இந்த இடத்துல IIFL நிர்வாகத்துக்கு, அந்த நிதி நிறுவனத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அதை உத்தரவா பிறப்பிக்கிறது அந்த நுகர்வோர் நீதிமன்றம். அது மட்டும் இல்லாம அந்த வள்ளி ஜெய்சங்கர் தம்பதியினருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதமும் வழக்கு செலவுக்காக 10,000 ரூபாயும் அபராதம் விதித்து அந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 6/12/2024 முதல் ஆவணத்தை அவங்க என்னைக்கு திரும்ப ஒப்படைக்கிறாங்களோ அது வரைக்கும் நாளொன்றுக்கு 5000 ரூபாய் ஒழுங்கா கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவின்படி 45 நாட்களுக்குள் இந்த இழப்பீட்டு தொகையை சம்பந்தப்பட்ட வள்ளி ஜெய்சங்கர் அந்த தம்பதியினருக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியும், தவறுனா 12% வட்டியுடன் அதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இது போல நுகர்வோர் நீதிமன்றங்கள்ல வழங்கக்கூடிய தீர்ப்புகளை பெரும்பாலும் யாரும் மதிக்கிறதே கிடையாது. அது வெறுமனே காகிதமா மட்டும்தான் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. இந்த விவகாரத்திலையும் அப்படிதான். இதற்கு அடுத்தது இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போடணும். இவங்க அப்படியே தூக்கிட்டு இதனுடைய மேல்முறையீட்டு ஆணையத்துக்கு அவங்க போவாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற வரைக்கும் அவரால் ஏதோ ஒரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞனுடைய உதவியோட இந்த வழக்கு அவரால் நடத்த முடிஞ்சது. இதுவே இதற்கு அடுத்த உயர் நீதிமன்றங்களுக்கு, உயர் அமைப்புகளுக்கு அது வந்து செல்லும் பொழுது அவ்வளவு தூரம் பயணித்து செலவு செய்து ஒரு வக்கீலை வச்சு இந்த விஷயங்களை வாதாட முடியுமா, எந்த அளவுக்கு இது கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கூடவே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியும். இது ஏதோ தமிழகத்துல முதல் முறையா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது பரவலா பல இடங்கள்ல ஒரு பொது போக்காகவே இருக்கு. ஒரு வாடிக்கையாளன் ஒரு நாள் EMI தவறிடுச்சுன்னா லெப்ட் ரைட் வாங்கக்கூடிய இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் தன்னுடைய ஊழியர்கள், கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள்ங்கிற பெயர்ல குண்டர்களை இறக்கி அந்த சம்பந்தப்பட்டவங்களை அவமானப்படுத்தக்கூடிய இந்த தனியார் வங்கிகள் அல்லது பொதுவில் வங்கிகள்
அதற்கு நாணயமாக நடந்துக்கிறது இல்லைங்கிறது தான் கடந்த கால வரலாறு. குறிப்பா நாமளே ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறோம். கரூர் வைசியா வங்கி ராஜபாளையம் கிளையில தென்காசி சிவகிரியை சேர்ந்த மாரித்துறைங்கிறவரு இதே கதை தான். லோன் வாங்குறாரு, கட்ட முடியல, பிரச்சனை பண்றாங்க, திரும்ப அவர் பணத்தை கட்டிடுறாரு. ஆனாலும் அந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி தரல. அவரோட கதை என்னன்னா, நீ இன்னும் வங்கிக்கு செலுத்த வேண்டிய காசே இருக்குதுன்னு சொல்லிட்டு அடாவடியா அதை கொடுக்க மறுத்தாங்க. அவர் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுத்தாரு. அதை பரிசீலித்த நீதிமன்றம் 2 நீதிபதிகள் தலைமை நீதிபதியை கொண்ட அமர்வு ஒழுங்கா அந்த சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் வீட்டுக்கே போய் 7 நாட்களுக்குள்ளார பத்திரத்தை நேர்ல போய் ஒப்படைக்கணும். அந்த வாடிக்கையாளரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கின சம்பந்தப்பட்ட வங்கியினுடைய கிளை மேலாளர் தன்னோட பாக்கெட்ல இருந்து 25,000 ரூபாய் எடுத்து அவருக்கு இழப்பீடா கொடுக்கணும். அடுத்து கொடுத்ததிலிருந்து அடுத்த 2 நாள்ல அந்த எம்ஓடியை கேன்சல் பண்ணி அதனுடைய அசல் பத்திரத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வங்கி அதிகாரிகள் அவர்களுக்கு வீட்டுக்கே ஓடி அந்த வேலையை காரியத்தை செய்து முடித்தாங்கிறது தான் நாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். நம்மளுடைய வீடியோ பதிவிலையும் அதை பதிவு செய்திருக்கோம். இது தொடர்கதையாக தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே விவகாரமா இருக்கு. மாரித்துறையை போல, வள்ளி ஜெய்சங்கரை போல எத்தனை பெயரால நீதிமன்றத்தை நாட முடியும், வக்கீலுக்கு காசு கொடுத்து வழக்கை நடத்த முடியும்? இதுதான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.